So hello everyone, welcome to Max Corner. So இந்த ஒரு கிளாஸ்ல நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல நேத்து போட்ட ஒரு கொஷனுக்கான சொல்யூஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு கொஷின் நேற்று நம்மளோட கம்யூனிட்டி டேப்ல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுக்கான ஆன்சர் தப்பாக தான் கொடுத்துருந்துருக்கீங்க. ஸோ என்ன கொஷின் அப்படின்னா ஒரு ஏபி அப்படிங்கிற கான்செப்ட், நம்பர் சிஸ்டம்ல ஏபிஜிபி அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். ஸோ அந்த ஏபி கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் அன் ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபி சீரீஸில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1, அடுத்து அதனுடைய காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 4 அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. which of the following will be a term of an this AP? இந்த ஏபியில் வரக்கூடிய இந்த 4 ஆப்ஷன்ஸில் எது இந்த ஏபி சீரீஸில் வரக்கூடிய டேர்ம் அப்படிங்கிறது கேட்டு வந்திருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் எந்த நம்பர் வரும் அப்படிங்கிறது கேள்வி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக எப்பயுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுத்துருப்பாங்க, காமன் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னா ஒரு 10th டேர்ம் என்னவா இருக்கும், இல்லை 17th டேர்ம் என்னவா இருக்கும், இல்லாட்டி வேல்யூ கொடுத்துட்டு ஒரு 145 கொடுத்துட்டு 145 எத்தனாவது டேர்மாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம், சரிங்களா? ஆனால் இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது இந்த சீரீஸில் வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். எப்படி செக் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் nth டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னதுங்க? tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. இந்த tn-உடைய வேல்யூ தான் இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருக்க போகுது. ரைட், ஒன்று அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ 1 பிளஸ் n நமக்கு தெரியாது, n மைனஸ் 1, டி கொடுத்துருக்காங்க 4. ரைட், முதல்ல இந்த சைடை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். 1 பிளஸ் இந்த 4 இங்க மல்டிபிள் ஆகும் பொழுது 4n மைனஸ் 4. அடுத்தது 1ஐயும் மைனஸ் 4ஐயும் சப்ராக்ட் பண்ணும் பொழுது 4n மைனஸ் 3. ரைட், இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்ம எடுத்து இங்க அப்ளை பண்ண போறோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 4551. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்லயும் இதை டிரைவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. என்னன்னா இப்போ ஒவ்வொரு ஆப்ஷன்ல இருக்கிற நம்பர்ஸும் நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுது இது டிஃபால்ட் கான்ஸ்டன்டா இதுதான் இருக்க போகுது. ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் எடுத்து ஃபார்முலால டிஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணும் பொழுதுங்க இந்த பக்கம் 4n மைனஸ் 3ங்கிறது அப்படியே தான் இருக்க போகுது. இந்த பக்கம் ஒவ்வொரு ஆப்ஷனாக நான் எடுத்து அப்ளை பண்ணி பார்க்க போறேன். இப்போ அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இங்க இருக்கிற மைனஸ் 3 இங்க வரும்பொழுது பிளஸ் 3ஆ மாறும். அடுத்தது இந்த 4ஆல இதை டிவைட் பண்ணுவோம். ரைட், அதை நம்ம டைரக்டாவே பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ரைட், இப்போ நான் இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி ஒவ்வொரு ஆப்ஷனா செக் பண்றது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்றேன், 4551 இருக்குங்க. ஸோ 4551ல 4554 இந்த 3 நான் அங்க வந்து ஆட் பண்ண போறேன். இந்த பக்கம் இருக்கிற மைனஸ் 3 அங்க போகும்பொழுது பிளஸ் 3ஆ போகும், 3 ஆட் ஆகுது. அடுத்து இங்க இந்த 4 டிவைட் பண்ண போறேன், டிவைடட் பை 4. ஒரு ஸ்டெப் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட காமிக்கிறேன். ரைட், 4551 பிளஸ் 3 ஈக்குவல் டு 4n. ஸோ 4554 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு n. இப்படி நான் டிவைட் பண்ணும் பொழுது எனக்கு அந்த n வந்து ஒரு முழு எண்ணாக தான் கிடைக்கணும். அதாவது 5, 6, 7 அப்படிங்கிற மாதிரி முழு எண்ணாக தான் கிடைக்கணுமே தவிர டிவைட் பண்ணும் பொழுது டெசிமல் நம்பர்ஸ், தசம எண்கள் வரக்கூடாது. ஏன் அப்படிங்கன்னா ரைட், ஒரு உதாரணத்துக்கு இது ஒரு ஏபி தொடர். இந்த ஏபி தொடர்ல 10வது டேர்ம் இது, 11வது டேர்ம் இதுன்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர 10.2வது டேர்ம் இது, 10.3வது டேர்ம் இதுன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் டெசிமல், தசம எண்கள் வரக்கூடாதுன்னு நம்ம சொல்றோம். ரைட், இப்போ இதை 4ஆல டிவைட் பண்ணி பார்க்குறோம். இதை டிவைட் பண்ணும் பொழுது ஒரு ஹோல் நம்பர், முழு எண் வந்துச்சு அப்படின்னா இது ஒரு ஏபி தொடர்ல வரலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ரைட், இப்போ இது 4ஆல டிவைட் ஆகுதா அப்படிங்கிறது செக் பண்ணணுங்கிறதுக்கு டிவிசிபிலிட்டி ரூலை யூஸ் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆச்சுன்னா த ஹோல் நம்பரும் 4ஆல டிவைட் ஆகும்னு சொல்லலாம். ரைட், 54 4ஆல டிவைட் ஆகாது. கிளியர்? அப்போ இந்த முழு நம்பரும் 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ இது 4ஆல டிவைட் ஆகலின்னா இந்த ஏபி தொடர்ல 4551ங்கிற நம்பர் வராது. கிளியர்? ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணமோ அதை எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் எப்படி அப்ளை பண்ணலாம், டைரக்டாக எடுத்து அப்ளை பண்ணிடலாம். ரைட், ஸோ 191 இருக்கு. அப்போ அதை 194ன்னு எழுதலாமா? இந்த 3 ஆட் ஆகுது, டிவைடட் பை 4. ரைட், 94 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ 10,094ங்கிறதும் 4ஆல டிவைட் ஆகாது. அப்போ இது ஒரு ஏபி தொடரில் வந்திருக்காது. கிளியர்?
ஸோ என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது புரியுது இல்லைங்களா? 94 மட்டும் 4ஆல் டிவைட் ஆகுதா? ஸோ இங்கே 54 ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் 54 வந்து 4ஆல் டிவைட் ஆகாது. 52 அப்புறம் 56 தான் வரும் 4ஓட மல்டிபிள்ஸில். அதே மாதிரி 92 96 தான் வரும். 94 4ஓட மல்டிபிள் கிடையாது. கிளியர்? ஆப்ஷன் சிங்க. ஸோ 7884/4. ரைட். 84ங்கிறது 4ஆல டிவைட் ஆகும். அப்ப 7884 4ஆல டிவைட் ஆகும். இது 4ஆல டிவைட் ஆகுறனால இது ஒரு ஏபி தொடர்ல வரும். அதாவது ஒரு ஏபி தொடர் இல்ல, இந்த ஏபி தொடர்ல அது வரும். அடுத்த ஆப்ஷன் டி. ரைட். 1353 4/4. ஸோ 34 அப்படிங்கிறது 4ஆல டிவைட் ஆகாது. அப்ப இதுவும் இந்த ஏபி தொடர்ல வராது. கிளியர்? ரைட். நான் திரும்ப இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேங்க. ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ணும்பொழுது ஒவ்வொரு ஆப்ஷனா நம்ம எடுத்து அப்ளை பண்ணி தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். இந்த டேர்ம் தான் இங்க வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற -3 இந்த பக்கம் போகும்போது ஆப்ஷன்ல இருக்க ஒவ்வொரு நம்பர் கூடயும் 3 ஆட் ஆகுது. அதை 4ஆல டிவைட் பண்றோம் அப்படிங்கிற பேட்டர்ன் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டைரக்டா நம்மளால அப்ளை பண்ணிட முடியும். ஸோ இப்போ இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மேக்ஸ் காமெண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு கொஸ்டின்ல மீட் பண்ணுவோம். பாய்.